வணக்கம். நாம் இப்பொழுது ஃபியூச்சர் ரெடி வினாக்கள் வகுப்பு 6 பாடம் சயின்ஸ். சரியா? முதல் கேள்வி பார்ப்போம். கோடை காலத்தில் பருத்தி ஆடைகளை அணிவது நல்லது. அது நமக்கு எவ்வாறு உதவுகிறது? கோடை காலத்தில் பருத்தி ஆடைகளை அணிவது நல்லது. பருத்தி ஒரு இயற்கை இலை. அதனால் அது என்ன பண்ணுது? காற்றை எளிதாக போகிறதுக்கு வரவும் அது அனுமதிக்கும். வெளியே போகிறதும் சரி, உள்ளே வர்றதும் சரி, துணிக்குள்ளே வர்றதும் சரி, அது அனுமதிக்கும். அடுத்தது பருத்தி வியர்வை மற்றும் ஈரப்பதத்தை மிக அதிகமாக உறிஞ்சும் திறன் உள்ளது. பருத்தி இப்போ பருத்தி காட்டன் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தோம் அப்படின்னா ஈரப்பதத்தை சீக்கிரமாக அது உறிஞ்சிக்கிறோம். அது எவ்வளோ வரைக்கும் உறிஞ்சும்னா 20 மடங்குலேருந்து 27 மடங்கு வரைக்கும் அது ஈரப்பதத்தை உறிஞ்சும். அதுமாரி பருத்தி துணியை நம்ம அணிகிறது தோல் ஒவ்வாமை இல்லாமல் இருப்போம். ஒவ்வாமைன்னு சொல்லும்போது அலர்ஜி, தோலில் அலர்ஜி ஏற்படாது. சரியா? அடுத்தது வியர்வை ஆவியாகும். நம்ம வியர்வை நம்ம உடம்பு சூட்டால் நம்மளுக்குள்ள வியர்வை ஆவியாகும் போது அது நம் உடலில் இருந்து வெப்பத்தை எடுத்து செல்கிறது. வெப்பம் வெளியில் போகும்போது காட்டன் ட்ரெஸ் அணிஞ்சிருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு குளிர்ச்சியை உண்டு பண்ணும். அடுத்தது 2வது கேள்வி. அரிசி போன்ற தானியங்கள் வெயிலில் உலர்த்தப்படுகின்றன. தானியங்களை பாதுகாப்பதில் இது எவ்வாறு உதவுகிறது? 2வது கேள்விக்கு ஆன்சர் பார்ப்போமா? தானியங்களை உலர்த்துவதன் முக்கிய நோக்கமே என்னதுன்னா அதில் உள்ள ஈரப்பதத்தின் அளவை குறைப்பது தான். ஈரப்பதம் எப்போவுமே இருக்கும். அதில் ஈரப்பதத்தை குறைச்சோன்னா என்னதுக்கு நல்லது அப்படின்னா பூஞ்சைகளும் நுண்ணுயிர்களும் அதில் வளர்ச்சியை தடுக்கலாம். அப்போது பூஞ்சைகள் தெரியும் எல்லாருக்கும். நுண்ணுயிரின்னு சொல்லும்போது பாக்டீரியாவும் அதில் வளராது. அதனுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு தான் அரிசி போன்ற தானியங்களை வெயிலில் உலர்த்துவாங்க. உலர்த்துறதுனால அவருடைய தரத்தும் பாதுகாக்கப்படும். பாதுகாப்பு காலத்தையும் உறுதி செய்யும் ஒரு செயல்முறை இது. ரொம்ப காலம் பாதுகாக்கலாம். அரிசியும் சரி, தானியங்களையும் சரி வெயிலில் உலர்த்தி வச்சுருந்தான். அடுத்தது 3வது கேள்வி. வறுத்த உணவுப் பொருட்கள் மற்றும் சத்துக்களற்ற உணவுப் பொருளை தவிர்க்குமாறு ராபர்ட் தனது சகோதரி ஜூலியிடம் கூறினான். இது சரிதான். வறுத்த உணவுப் பொருளும் சத்துக்களற்ற உணவுப் பொருள். வறுத்த உணவுப் பொருட்கள்னு சொல்லும்போது என்ன, வறுத்த கடலை, வேர்க்கடலைலாம் வறுத்து சாப்பிடுவோம்ல, பட்டாணி, இப்படி வறுத்து சாப்பிட்றது. அடுத்தது உணவுப் பொருளை சத்துக்களற்ற உணவுப் பொருளுங்கும்போது பேக்கெட் ஃபுட்டு சொல்லலாம். குர்குரே, இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு, இதெல்லாம் அதை தவிர்க்கலாம். உடலின் நார்ச்சத்து அதிகரிக்க உணவில் பச்சை இலைகள், பழங்கள் மற்றும் காய்கறிகளை உண்ணும்படி அவன் மேலும் கூறினான். ராபர்ட்டின் அறிவுரை சரியானதா? உங்கள் பதிலை நியாயப்படுத்துங்கள். ராபர்ட்டுடைய அறிவுரை கரெக்டு தான். ஏன் அவன் பச்சை இலைகள், பழங்களை சாப்பிட சொன்னான்? உடலுக்கு நார்ச்சத்து அவசியம். உடலுக்கு நார்ச்சத்து மிகவும் அவசியம். ஏன் உடலுக்கு நார்ச்சத்து அவசியம்னா அது உணவுகளை செரிக்க செய்து செரிமானத்திற்கு உதவுது. சரியா? அடுத்தது நார்ச்சத்து என்ன வேலை பண்ணும்னா இரத்த சர்க்கரை அளவை நம்மளுக்கு கட்டுப்படுத்தி தரும். சரியா? இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். அடுத்தது பச்சை இலைகள், பழங்கள் மற்றும் காய்கறிகளில் அந்த ராபர்ட் ஏன் பச்சை இலைகள், பழங்கள், காய்கறிகளை சாப்பிட சொன்னான்னா அதில் நார்ச்சத்து என்னது இருக்குது? அதிகமாக இருக்குது. அதே வறுத்த உணவு மற்றும் சத்துக்களற்ற உணவுகளை தவிர்க்கணும்னு அவன் சொல்லியிருக்கான். அப்படி தானே? அதில் ஏன் அவன் சொல்கிறான்னா அதில் விட்டமின், தாதுக்கள்லாம், மினரல்ஸ்லாம் அதில் இல்லை, கம்மியாக இருக்கும், இருக்காது. அதனால அவன் அதை தவிர்க்கும்படி கூறினான். அடுத்தது 4வது கேள்வி. குடிநீர் குறித்து செல்விக்கு சந்தேகம் வந்தது. கடல்களிலும் பெருங்கடல்களிலும் ஏராளமான நீர் இருப்பதால் நேரடியாக கடல் நீரை குடிக்க பயன்படுத்தலாமா என்று அவள் தன் அம்மாவிடம் கேட்டாள். செல்விக்கு அவர் எப்படி விளக்கி இருப்பார்? கடல் நீரைய குடிக்க பயன்படுத்தலாமான்னு கேட்டுட்டாள்.
சரியா? கடல்களிலும் பெருங்கடலில் நிறைய நீர் இருக்குது, அப்படி தானே? அப்போது அதை பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா கடல் நீரில் அதிக அளவு உப்புனாலே கெமிக்கல் நேம், வேதி பெயர் வந்து சோடியம் குளோரைடு. கடல் நீரில் சோடியம் குளோரைடு எவ்வளோ இருக்கணும்னா 1 லிட்டருக்கு 35 கிராம் இருக்குது. 1 லிட்டருக்கு 35 கிராம். அது பருகுவதற்கு உகந்த நீர் கிடையாது. அதே இது பருகுவதற்கு உகந்த நீர் அப்படின்னு சொன்னோம்னா 1லிருந்து 2 கிராம் தான் சாதாரண உப்பு, சோடியம் குளோரைட் கரைஞ்சிருக்கணும். அது போக பிற உப்புகளும் அதில் இருக்கணும். கடல் நீரை பருகுனா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது அதிகப்படியான உப்பை வெளியேற்றுறதுக்கு நம்ம உடம்புல இருந்து அதிகப்படியான உப்பு வெளியேறணும்னா நமது சிறுநீரகத்து வழியோடி போகுது. அந்த சிறுநீரகம் உடலில் என்ன பண்ணிடும் அப்படின்னா, நல்ல தண்ணி, நமது உடம்பு வந்து 65% நீரால் ஆனது, நீர் இருக்குல்ல, அந்த நல்ல நீரை எடுத்து பயன்படுத்த வேண்டியதாயிரும். அதனால நம்மளுக்கு நீர் இழப்பு ஏற்படும். இந்த சிறுநீரக பிரச்சனையெல்லாம் வரும். அதுக்காட்டி தான் கடல் நீரை நம்ம குடிக்கக்கூடாது. பருக உகந்த நீர் அது கிடையாது. பருக உகந்த நீர் வந்து 1 முதல் 2 கிராம் தான் சாதாரண உப்பு இருக்கும். அடுத்தது கரைந்த நிலையில் இருக்கும். பிற உப்புகளும் தாது உப்புகளும் மெக்னீசியம், கால்சியம் இதெல்லாம் அதில் சேர்ந்துருக்கும். சரியா? அடுத்த கேள்வி 5. உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கு வைட்டமின்கள் மிகவும் முக்கியம். ஒரு நோயாளியின் உடலில் இரத்தம் உறையும் நேரம் அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இரத்தம் உறைதல், இதில் பாயிண்ட் அது, அவர் எதனால் பாதிக்கப்பட்டுள்ளார்? இரத்தம் உறைதல்னால விட்டமின் கே இல்லைன்னு அர்த்தம். தனது நோயை குணப்படுத்த அவர் என்ன உணவுப் பொருளை எடுக்க வேண்டும்? விட்டமின் ஏ குறைபாடு இருந்தால் தான் இரத்தம் உறைவதை தாமதப்படுத்தலாம். சரி, தாமதப்படுத்தும். விட்டமின் கே வந்து இரத்தம் உறைவதற்கு தேவையான புரோத்ராம்பினை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு இது வந்து உதவுது. அப்போது இது கே குறைபாட்டால் தான் இரத்தம் உறையலை அப்படின்ட்டு இதில் கூறலாம். அப்போ அதுக்கு என்ன உணவுகள் சேர்க்கலாம்? என்ன உணவெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னா, கீரை வகைகள் சாப்பிடணும். அடுத்தது ப்ரக்கோலி, முட்டைக்கோஸ், முட்டையின் மஞ்சள் கரு, கடின சீஸில் இருக்குது விட்டமின் கே இருக்குது. பாதாம், முந்திரி, பழ வகைகளில் பார்த்திங்கன்னா கிவி சாப்பிடலாம். கிவி, அவகேடா, கொடி முந்திரி. நம்மளுக்கு வந்து விலை கம்மியாக மலிவான விலையில் கீரை வகைகள் நிறைய கிடைக்கும். அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. அடுத்தது 6வது கேள்வி, கார்போஹைட்ரேட்கள், புரதங்கள், கொழுப்புகள், வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நீர் ஆகியவற்றை கொண்ட உணவுப் பொருட்களை நாம் சாப்பிடுகிறோம். அவை எளிமையான பொருட்களாக செரிக்கப்படுகின்றன. உடல் முழுவதும் அவை எவ்வாறு கொண்டு செல்லப்படுகின்றன? முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறோம்? கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின், தாதுக்கள், நீர். இது சரிவிகித உணவு வரணும்னா இவ்வளோத்தையும் சாப்பிடணும்னு சொல்லுவோம், அப்படி தானே? இந்த உணவுப் பொருட்களை நம்ம சோறாக சாப்பிட்டா சோறாக உள்ளே போகாது. அதில் என்னது இருக்குது? கார்போஹைட்ரேட். அப்போ இந்த கார்போஹைட்ரேட் ஏதாவது மாற்றப்படுதா? அதை தான் பார்க்கணும். மாற்றி தான் உள்ளே போக முடியும். அதுக்குள்ள ஆன்சரை பார்ப்போமா? இப்போது செரிக்கப்பட்ட ஊட்டச்சத்து அனைத்தும் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ சாப்பிட்ட உடனே அவ்வளோ ஊட்டச்சத்துகளும் செமிச்சு சிறுகுடல்கள் வழியாக உறிஞ்சப்பட்டு இரத்த ஓட்டத்தை உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தின் மூலம் உடல் முழுவதும் கொண்டு போகப்படும். சரியா? அதில் புரோட்டீன் புரதம் நம்ம சாப்பிட்டோம்னா, புரதம் வந்து எதுலெல்லாம் இருக்குது? பயறு வகைகள், நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா இருக்கும். அது அமினோ அமிலங்களாக மாறிடும். கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாறும். கார்போஹைட்ரேட் வந்து அரிசி வகை சொல்லலாம், உருளைக்கிழங்குல சொல்லலாம். பிறகு கொழுப்புகள் கொழுப்பு அமிலங்களாக மாற்றப்படும். மற்றும் கிளிசரால், கொழுப்பு வந்து கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசராலாக மாற்றப்பட்டு இரத்தத்தில் கலக்கும். சரியா? அப்போ எதெல்லாம் பார்த்துட்டோம்? புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு அமிலம் இதெல்லாம் மாறிட்டு. அப்போது வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நீர் ஆகியன என்ன பண்ணணும்? செரிக்கப்படாமல் நேரடியாகவே அந்த குடல் உறிஞ்சி மூலம் உறிஞ்சப்படும். சிறுகுடல் வந்து அவ்வளோத்தையும் உறிஞ்சி இரத்த ஓட்டத்தின் மூலம் உடல் முழுவதும் கொண்டு போகும் அப்படின்னு எழுதணும். சரி, அதுக்கு ஆன்சர் அதுதான். அடுத்தது 7ஆம் கேள்வி,
ரமேஷிற்கும் உஷாவிற்கும் ஆற்றல் குறித்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஆற்றலை உருவாக்கவும் அழிக்கவும் முடியும் என்றும் ஒரு வகையான ஆற்றலை இன்னொரு வகையான ஆற்றலாக மாற்ற முடியாது என்றும் ரமேஷ் அவளிடம் கூறினான். இதே ஒரு பெரிய தப்பு ரமேஷ் கூறுறது. உஷா தெளிவுபடுத்திய பின்னர் ரமேஷ் சரியான கருத்தை புரிந்து கொண்டான். உஷா அவனுக்கு எவ்வாறு தெளிவுபடுத்தி இருப்பாள்? முதல்ல ஆற்றை அழிவின்மை விதியை தெரிஞ்சுக்கிறணும். அது என்னதுன்னா, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்போ ரமேஷ் சொன்னது இதிலே தப்பாக போயிட்டு, ஆற்றலை உருவாக்கவும் அழிக்கவும் முடியும்ட்டான். அது முடியாது. ஒரு வகையான ஆற்றலை இன்னொரு வடிவமாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதில் என்னது, ஆற்றலை ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாற்ற முடியும். சரி, இதுதான் ஆற்றல் மாறா விதி, ஆற்றல் அழிவின்மை விதின்னு சொல்லுவோம். சரியா? அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அதில் எப்படி ஆற்றல் மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பொருளை, ஒரு பந்தை மேலே தூக்கி எறிகிறோம். முதல்ல அது இயக்க ஆற்றலில் போய்கிட்டு இருக்குது. அந்த இயக்க ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்படி இதில் ஸ்பீடாக மேலே வரைக்கும் ஸ்பீடாக போகாது. அந்த ஸ்பீடு முதல்ல குறையும். அதான் இயக்க ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டு போகும். அது அந்த பந்து பெரும உயரத்தை அடைந்த போது அது நிலையாற்றலாக ஆகிடும். ஒரு இடத்துல நின்று அதுக்கப்புறம் அப்படி அதுக்குன்னு ஒரே அடியே நிற்காது. லைட்டாக அப்படி நின்றுட்டு அந்த இடத்த விட்டு அது கீழே வரும்போது அந்த பொருள் பெரும உயரத்தை அடைகிறது நிலையாற்றலாகவும், அதே பொருள் கீழே விழும்போது, அந்த பந்து கீழே விழும்போது நிலையாற்றல் குறைஞ்சி என்னது இயக்க ஆற்றலாகவும் அதிகரிக்கும். இதை தான் உஷா அவனுக்கு தெளிவுபடுத்தி இருப்பா. 7ஆம் கேள்வி வரை இப்பொழுது இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். 8ஆம் கேள்வியிலிருந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.